தாய்மானவர் திட்டத்தினை செயல்படுத்திய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றியையும் குளித்தலை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி குளித்தலையில் உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சியின் மூலம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதியிலும் உள்ளம் நாடு இல்லம் தேடி நிகழ்வின் மூலம் பொதுமக்களை நேரில் சந்தித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை தேடி மக்களின் தலைவர் கேப்டன் ரத யாத்திரை கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் என்று கரூர் மாவட்டம் குளித்தலையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் சுதீஷ் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் அங்கிருந்து பஜனை மடம், ஆண்டார் திரு, பேராளம்மன் கோவில் தெரு வழியாக பேருந்து நிலையம் வரை கேப்டன் ரத யாத்திரையுடன் நடந்து வந்தார். பேருந்து நிலையத்தில் பேசிய அவர் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்கு தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி கூறிய அவர் குளித்தலை தொகுதியில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைகளான குளித்தலை மணப்பாறை சாலையில் ரயில்வே மேம்பாலம், காவிரி வைகை குண்டாறு திட்டம் செயல்படுத்தும் போது பெரிய ஏரி குளங்களுக்கு வெள்ள உபரி நீரை கொண்டு நிரப்புவது, மருதூர் உமையால்புரம் இடையே காவிரி ஆற்றில் கதவணை அமைக்கும் திட்டத்தினை நிறைவேற்ற வலியுறுத்தும் என்றும் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நல்ல கூட்டணியில் போட்டியிடும் என்று கூறினார். கரூர் புறநகர் மாவட்ட செயலாளர் சிங்கமும் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். ஒன்றிய செயலாளர் குட்டப்பட்டி சுப்பிரமணியன், குளித்தலை மருதூர் நகர செயலாளர் விஜயகுமார், சுரேஷ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வளையப்பட்டி ராஜசேகர், மாவட்ட பொறுப்பாளர் தாமோதரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் பாரதி நகர் வடிவேல், மாவட்ட மீனவரணி பொறுப்பாளர் ஜெயசேகரன் மற்றும் தோகைமலை ஒன்றிய செயலாளர் சக்திவேல், மாவட்ட துணை செயலாளர் பேராசிரியர் ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்டல மாவட்ட ஒன்றிய நகர கழக பல்வேறு அணி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எல்லா இடத்திலும் மக்களுடைய மக்களாக எங்களோடு இணைந்து கேப்டனாகிய உங்களை தேடி வந்ததன் நோக்கம் மக்களுக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறது, வருகின்ற தேர்தலிலே நாம் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும், அது மக்கள் விரும்பும் கூட்டணியாக இருக்கணும், மக்கள் போற்றும் கூட்டணியாக இருக்கணும். குளித்தலை ரயில்வே கேட் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை பல நாட்களாக இருக்கிறது. உறுதியாக நம்ம தேர்தல் நேரம் வரும்போது அந்த வாக்குறுதியை நிச்சயம் சொல்லி அதை நிறைவேற்றுவோம் என்று உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். காவிரியில இருந்து சென்று வீணாக கடலில் கலக்கும் காவிரி நீரை குளித்தலை பகுதியில் இருக்க தூர்வாரப்பட்ட காவேரி குண்டாறு வைகை இணைப்பு கால்வாய் திட்டத்தில் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கிறோம். தினந்தோறும் முசிறி பாலத்தில் போக்குவரத்து சாலை துறையினால தினசரி வசூல் வேட்டையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். குளித்தலை பகுதி விவசாய பெருமக்கள் பயனடையும் வகையில் சட்டமன்றத்தில் பல கோடி ரூபாய் அறிவிப்பு செய்யப்பட்ட மருதூர் கதவணை அமைக்கும் திட்டம் பெயரளவில் மட்டுமே உள்ளது. அந்த திட்டத்தை செயல்படுத்தி நிச்சயமாக மக்களுக்கு அதை பலன் அளிக்க செய்வோம் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா குளித்தலை முழுவதும் விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி. இங்க சட்டமன்றத்துல நிச்சயமாக நமது விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் உறுதியாக செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சொல்றேன். இந்த குளித்தலை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தொகுதி. கலைஞர் அவர்கள் முதல் முறையாக போட்டியிட்ட தொகுதி. இன்றைக்கும் குளித்தலையில் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. அதனால 2026 தேர்தல் மக்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான தேர்தலாக, மாபெரும் வெற்றி தேர்தலாக மாற்றுகின்ற சக்தி படைத்தவர்கள் நீங்கள் தான். கேப்டன் சொன்ன அந்த பொன்னான திட்டம், ரேஷன் தேடி பொருள் வீடு வரும் என்று சொன்ன திட்டம் இப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் நிறைவேறிட்டாங்க. அதுவும் சின்ன லெவல்ல தான் பண்றாங்க. 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த பொருட்களை தராங்க. இருந்தாலும் கேப்டனின் கனவு திட்டம், பொன்னான திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு தேமுதிக சார்பாக நம்மளுடைய வணக்கங்களை, நன்றிகளை தெரிவிக்கிறோம்.